Hey folks, welcome to my channel நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கருப்பு உளுந்து எடுத்து ஒரு தால் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான். ஸோ இதை செய்வதற்கு தேவையான பொருட்கள், மெயின் இன்க்ரீடியன்ஸ் கருப்பு உளுந்து, ராஜ்மா. ஸோ ஒரு கப்பு கருப்பு உளுந்துக்கு 1/4 கப்பு ராஜ்மா ஒரு 12 hours நான் வந்து வாட்டரில் சோக் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ அடுத்தது வந்து இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே நல்லா க்ரஷ் பண்ணது. அதுக்கப்புறமா வந்து பே லீவ்ஸு, பிரிஞ்சி இலை, பட்டை இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. மற்றும் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா வந்து பூண்டு, இஞ்சி, மறுபடியும் முன்னாடி நீங்கள் பார்த்தது நல்லா ஸ்குவீஸ் சதைச்சது, க்ரஷ் பண்ணது, இது வந்து லைட்டாக கட் பண்ணது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம வந்து ப்ரெஷர் பேனில் தான் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு கப்பு கருப்புளுந்து, அதுக்கப்புறமா அந்த 1/4 கப்பு ராஜ்மா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா பே லீஃபு, பட்டை, பச்சை மிளகா, அதுக்கப்புறமா அந்த க்ரஷ் பண்ணின அந்த இஞ்சி, அதுக்கப்புறமா வந்து அடுத்தது வந்து அந்த பூண்டு அதுவும் நல்லா க்ரஷ் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த தோலை உரிச்சு அந்த ஒரு கல்லை வச்சு நம்ம க்ரஷ் பண்ணுவோம் தெரியுமா, அதுதான் இது. உங்களுக்கு வேணும்னா மிக்சியில் கூட போட்டு அடிச்சுக்கலாம். அடுத்தது மஞ்சப்பொடி, சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காய பொடி. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நெய்யும் ஊற்றிக்கோங்க. நெய் வந்து உங்களுக்கு 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ பாருங்கள், ஆல்ரெடி வந்து ஸ்மோக் வந்துட்டுருக்கு. மீடியம் ஃப்ளேமில் தான் இதை குக் பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணி. ஸோ நம்ம 1 கப்பு கருப்பு உளுந்துக்கு வந்து 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ பாருங்கள், எல்லாமே கம்ப்ளீட்டாக முங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பட் நீங்கள் வெயிட் வைக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க, அழகாக ஸ்டீம் வந்துருச்சு வெளியில் இப்போ. ஸோ மேலே வச்சிருங்க, அந்த வெயிட் வச்சுட்டு ஒரு 4 விசில் வெயிட் பண்ணுங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகும். 4 விசில் வந்த பிறகு இதை ஓப்பன் பண்ணுங்க. பாருங்க, அருமையாக குக் ஆயிடுச்சு. இப்போ நான் காட்டுறேன் பாருங்க, க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா கருப்பு உளுந்து வந்து நல்லா குக் ஆகிடுங்க. ராஜ்மா வந்து கொஞ்சம் வந்து குக் ஆகலைன்னா இன்னும் 1 விசில் கூட நீங்கள் வைங்க. 4 விசில்லேருந்து 5 விசில் கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அப்படி ராஜ்மா வந்து ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பாருங்கள் வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதை பாருங்கள், நான் மேஷ் பண்ணுறேன் இந்த பெரிய ஸ்பூனை வச்சு. இது மட்டும் இல்லை, இந்த மோர் வந்து கடையிறதுக்கு அந்த மத்துன்னு ஒன்று இருக்கும், மேட்டர் பாருங்க. இப்போ இதுதான். ஸோ இதை வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிக்கிறேங்க பாருங்க. அப்போ வந்து அந்த கருப்புளுந்து, அதுக்கப்புறமா வந்து அந்த ராஜ்மா நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து ராஜ்மா வந்து ரொம்ப ஓவராக குக் ஆனால் அப்படியே குழஞ்சிரும், அதுவும் பிடிக்காது. ஸோ அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அடுத்தது வந்து இலுப்பு சட்டியில் வந்து நம்ம வந்து இதை செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் வந்து நெய். ஆக்சுவலாக 1 ஸ்பூன் இல்லை, மன்னிக்கவும், நான் வந்து ஒரு நிறைய ஸ்பூன் ஊற்றுறேன். எப்போவுமே தால் செய்யும் பொழுது நமக்கு வந்து நெய் வந்து அதிகமாக ஊற்றினா அது ஒரு தனி விதமான டேஸ்ட்டு தாங்க. ஸோ ஒரு 4 ஸ்பூன் நெய்யில் வந்து நான் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகம் நல்லா வெடிச்சு வந்த பிறகு அந்த இஞ்சி செப்பரேட்டாக எடுத்து வச்சுருந்தோம் தெரியுமா, அந்த இஞ்சியும் பூண்டும் க்ரஷ் பண்ணாதது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன பல்லு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை மாதிரி வந்து நான் கட் பண்ணி வச்சுட்ருக்கேன். இதில் வந்து வெங்காயம், அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு வந்து வதக்கிடுங்க வெங்காயத்தை. கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நீங்கள் அடுத்தது வந்து ஆட் பண்ண வேண்டியது வந்து தக்காளியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லைட்டாக கலர் மாறின பிறகு நீங்கள் வந்து தக்காளி ஆட் பண்ணலாம். சில்லி பவுடர், உங்களுக்கு வந்து காரம் வந்து ஆல்ரெடி ஆக்சுவலாக அதுலேயே நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து தனியா, இது 2 தான் ஆட் பண்ண பிறகு திருப்பி நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து தக்காளி வந்து முதல்லயே ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணலாம். நான் பவுடர்லாம் ஆட் பண்ண பிறகு நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தனியா பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா இது 3 ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இப்போ நீங்கள் தக்காளி ஆட் பண்ணலாம். முதல்லையே கூட ஆட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணுங்க, சரிங்களா? இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா வதங்கட்டும். இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா வந்து அந்த தக்காளியும் வெங்காயமும் சூப்பராக அப்சார்ப் பண்ணணும். அதாவது நம்ம எந்த ஃப்ளேவர்ஸ்னு கேட்டிங்கன்னா நம்ம போட்ட சில்லி பவுடர் ஆகட்டும், இல்லை வந்து கரம் மசாலா, இல்லை தனியா பவுடர். நான் வீடியோவை ஸ்பீடப் பண்ணுறேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், நல்லா வதங்கிக்கிட்டு வருது.
அந்த தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம தக்காளியை வந்து பெருசாக தான் கட் பண்ணியிருக்கோம். அதனால தக்காளியை நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ இன்னும் ஃபாஸ்ட்டாக வதங்கிடும் அது. நல்லா வதங்கின பிறகு அந்த தால் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதாவது வந்து அந்த கருப்புளுந்தும் ராஜ்மாவும் கடைசியா அந்த மத்துல நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டோம் பாருங்க, அதை வந்து நம்ம வந்து இதுல வந்து ஊத்த போறோம். ஸோ கிட்டத்தட்ட நம்மளுடைய தால் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது செம்மையான ஹை புரோட்டீன் தால். கருப்புளுந்து வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்க, நல்லா கொதி வரட்டுங்க. இதை உடனே வந்து எடுத்துடாதீங்க வெளியில, நல்லா பாயில் ஆக ஆரம்பிக்கிட்டோம். ஏன்னா அப்பதான் வந்து அந்த தக்காளி வெங்காயம் அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும், அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம். இப்போ வந்து நான் ஆட் பண்ணது கசூரி மேத்தி மற்றும் கொத்தமல்லி. இதை ஆட் பண்ண பிறகு கடைசியா இப்போ வந்து பட்டர் ஒரு சின்ன பீஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஃபென்டாஸ்டிக்கான கருப்புளுந்து தால் ரெடி ஆயிடுச்சு. கருப்புளுந்து ராஜ்மா தால் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இது நீங்கள் சப்பாத்தியோட சாப்பிடலாம், சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடலாங்க. வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம். நன்றி மக்களே, வணக்கம்.